உம்முடைய கிருபை நமக்கு போதும். சொல்லுங்க, உங்க கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. எங்களை தாயின் கருவிலேயே முன்குறித்து காத்த அந்த கிருபைக்காக நன்றி. எங்களை அழைத்த அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை இம்மட்டும் நடத்தின கிருபைக்காக நன்றி. எங்களை நிர்மூலமாகாதபடிக்கு காத்த கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா. கிருபையே 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 தேவ கிருபையே. சொல்லுங்க, கிருபையே 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 தேவ கிருபையே கிருபையே நிர்மூலமாகாததும் உங்க கிருபை. உங்க கிருபைதானே நான் உயிரோடு வாழ காரணம். உங்க கிருபை, உங்க கிருபைதானே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும். உங்க கிருபை, உங்க கிருபைதானே நான் உயிரோடு வாழ காரணம். உங்க கிருபை, உங்க கிருபை கிருபையே தேவ கிருபையே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே. கிருபையே தேவ கிருபையே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே. நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபை. உங்க கிருபைதானே நான் உயிரோடு வாழ காரணம். உங்க கிருபை. சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் அதை செய்திருந்தால் என்று சொன்னார். நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபை. உங்க கிருபைதானே நான் உயிரோடு வாழ காரணம். உங்க கிருபை, உங்க கிருபை கிருபையே தேவ கிருபையே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே. கிருபையே தேவ கிருபையே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே. கிருபைக்கு நல்லதாண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை பெரியவனாக்குமே. உம்முடைய கிருபை எங்களை நீதிமானாக்குமே. உம்முடைய கிருபை எங்களுக்கு ஜீவன் உண்டாக்குமே. உம்முடைய கிருபைக்காக நன்றி தெய்வமே. கிருபையும் சத்தியமாய் வெளிப்பட்டவரே. கிருபையை கொண்டு எங்களை காப்பாற்றுகிறவரே. கிருபையை கொண்டு எங்களை மீட்டெடுக்கிறவரே. கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது,
கிருபை மேலானதே, மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபையே தேவ கிருபையே ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே, கிருபையே தேவ கிருபையே ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே. ஹல்லேலூயா. கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, கிருபையினால எங்களை நேசித்தவரே, கிருபையினால எங்களை ரட்சித்தவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க கிருபைக்காக நன்றி தெய்வமே, இரக்கத்திற்காக நன்றி தெய்வமே, தயவிற்காக நன்றி தெய்வமே. ஹல்லேலூயா. நல்லதே உங்க கிருபை, பெரியதே உங்க கிருபை. ஹல்லேலூயா. பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. ஒருவேளை இந்த சாயங்கால வேளையில பலவீனத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளும்படிக்கு, ஆராதிக்கும்படிக்கு ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் ஓடி வந்திருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. இந்த கிருபை மாத்திரம் போதுங்க. உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். சொல்லுங்க, உங்க கிருபை மேலானது ஆண்டவரே. மருத்துவர்களை பார்க்கிலும் உடைய கிருபை மேலானது. சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானதே. உம்முடைய கிருபையை நோக்கி வந்திருக்கிறப்பா, இந்த கிருபாசனத்தண்டையில ஓடி வந்திருக்கிறான் டாடி. இரக்கத்திற்காக வந்திருக்கிறப்பா, தயவிற்காக வந்திருக்கிறான் ஆண்டவரே. தைரியமாய் பிள்ளையாய் ஓடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை ஏற்றுக்கொண்ட தெய்வமே, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை 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 ஆராதனை. ஒருவேளை முழு பலத்தோடு கூட நம்மள ஆராதிக்க முடியல பாஸ்டர், நான் ஒரு பலவீனத்தோடு தான் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க இருக்கலாம். இல்லை இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில சந்திக்கின்ற பலவிதமான சூழ்நிலைகள், பலவீனங்கள் என்னை போட்டு நெருக்கிறது. முழு பலத்தோடு கூட என்னால் ஆராதிக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு கூட இன்றைக்கு கர்த்தரை தொழுது கொண்டிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? முழு பலத்தோடு கூட நான் ஓடி வரலப்பா, நான் அந்த கொஞ்ச பலத்தோடு கூட உங்க நாமத்தை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான்.
ஹalleluya. ஆராதனை 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 ஆராதனை. ஒரு விசை மாத்திர கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை ஆராதனை எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கிருபையும் சத்தியமுமாய் தேவன் வெளிப்பட்டிரே, உமக்காக நன்றி அப்பா. சத்தியம் எங்களை விடுதலையாக்குகிறது, கிருபை எங்களை உயர்த்துகிறது, எங்களை நீதிமானாக்குகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தை சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை அவர்களை பலப்படுத்தியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியம் அவர்களை உயிர்ப்பித்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு இடைப்படும். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பித்து எங்களுக்குள்ளே புதிய மனுஷன், உள்ளான மனுஷன் எங்களுக்குள்ளே பலனடைந்து ஆண்டவரே எங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் வைக்கப் போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல ஒரு விசக்கரங்களை அப்பாவுக்கு தட்டி நன்றி சொல்லி உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். காலை வேளையும் கர்த்தரை ஆராதித்து மாலை வேளையும் எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவர் பேரில் இருக்கிற அன்பினால் ஓடி வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு செய்வாராக, ஆமென். ஸோ இன்றைக்கும் கூட ஆண்டுடைய வார்த்தையை சற்று நேரம் நாம் கவனிக்க போகின்றோம். ஏற்கனவே ஒரு 2 மாதங்களாக யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் கவனித்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக நான் இந்த நாளிலும் கூட சற்று நேரம் ஆண்டுடைய வார்த்தையை அந்த யோவான் புத்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகின்றோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகமானது அப்போஸ்தலனாகிய யோவான் அதை யூத மக்களுக்கு எழுதுகின்றார். யூத மக்களுக்கு எழுதும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று சொல்லி ஆதியை குறித்து அங்கே எழுதுகின்றார். மற்ற சுவிசேஷ எழுத்தாளர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து எழுதுகின்றார்கள், இயேசு கிறிஸ்துனுடைய ஞானஸ்நானத்தை குறித்து எழுதுகின்றார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் எதை குறித்து எழுதுகிறார்னா, டைரக்டாகவே இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், அவர் பிதாவினோடு கூட இருந்தவர் என்பதை அந்த யூத மக்களுக்கு அறிவிக்கும்படிக்கு இந்த சுவிசேஷ புத்தகத்தை அவர் எழுதுகின்றார். ஆகவே இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்திலிருந்து 2 பிரசங்கங்களை ஏற்கனவே நாம் கேட்டிருக்கிறோம். அதில் ஒரு பிரசங்கம் கிருபையின் மகிமையின் மேல் மகிமை என்ற பிரசங்கத்தை கேட்டோம். அடுத்து வார்த்தை என்கின்றது, வார்த்தை என்கின்ற மகா பரிசுத்த ஸ்தலம் என்பதை குறித்து டபீர் என்று சொன்னால் மகா பரிசுத்த ஸ்தலம், வார்த்தை மாமிசமானது அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலமே மாமிசமாகி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணி இந்த உலகத்திலே இம்மானுவேலாய் இருந்தார் என்று சொல்லி போன மாதத்திலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கவனித்தோம். ஸோ இந்த நாளிலும் கூட கிருபையும் சத்தியமும் என்ற வார்த்தையிலிருந்து, இந்த தலைப்பிலிருந்து சற்று நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகின்றோம். அதே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகின்றது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அவருடைய மகிமை அது பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த ஒரு வசனத்திலிருந்து தான் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகின்றோம். அதில் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த வாசம் பண்ணினார் என்கின்ற வார்த்தை டேபர்நாக்கல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது மொழிபெயர்ப்பில், எபிரேய மொழிபெயர்ப்பில் ஆசரிப்பு கூடாரம் என்று எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளதான் தேவன் வந்து வாசம் பண்ணினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில்
இயேசு கிறிஸ்து மாமிசமா இந்த உலகத்திற்கு வந்தபடினால தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணி அவருடைய கிரியைகளை இந்த பூமியிலே அவர் நடப்பித்து கொண்டிருந்தார். அது மாத்திரம் கிடையாது, இந்த வார்த்தை மாமிசமாகி, அந்த வார்த்தை அப்படின்னா என்னன்னா டபார் அல்லது டபீர் அப்படின்னு எபிரேய மொழிபெயர்ப்பு அதற்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. டபீர் அல்லது டபார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு டபீர் அல்லது டபார்னு சொல்லுவாங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பிரகாரங்கள் உண்டு. வெளி பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு தான் டபீர் அல்லது டபார் என்று பொருள். அதனுடைய அர்த்தம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று, அந்த இடத்துல தான் மேகம் வரும். அங்கே கர்த்தருடைய வார்த்தையானது அங்கிருந்து புறப்பட்டு அங்கே ஊழியம் செய்கின்ற மோசையோடு கூட ஆசாரியர்களோடு கூட கர்த்தர் அங்கே இருந்து பேசுவார். அப்போ இந்த வார்த்தை மாமிசமாகி அப்படின்னா அந்த வார்த்தை யாருன்னா கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு எபிரேய பதம் என்னன்னா தபீர் அல்லது டபார் அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலமே மாமிசமாகி இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவாய் வந்து அவர் தேவனுடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுகின்றவராய் காணப்பட்டார். அன்றைக்கு மோசையோடு கூட மாத்திரம்தான் பேசினார். ஆனால் மாமிசமாக வந்த கிறிஸ்து அவரை பார்க்கின்ற எல்லாரோடு கூட பேசினார். அவர்களை தொட்டார், சுகப்படுத்தினார், ஆறுதலான வார்த்தைகளை பேசினார். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் வல்லமை புறப்பட்டுச்சுன்னா ஜனங்கள் மரித்து போவார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாய் புறப்பட்ட வல்லமையில் ஜனங்கள் வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். ஜனங்கள் பலவீனத்திலிருந்து சுகமாக்கப்பட்டார்கள். மரித்தோர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள். ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் இருந்து வல்லமையே பெரும்பாடு உள்ள 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குணப்படுத்தி சாட்சியாய் நிறுத்தியது. ஆகவே இந்த ஒரு வசனத்துல அவ்வளவான கருத்துக்களை யோவான் நமக்கு எடுத்துரைக்கிறார். இப்ப இன்றைக்கு அந்த ஒரு வசனத்திலேயே 2வது லைன்ல அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா he was full of grace and truth. ஒரு சரிசமமா அல்ல. கிருபை 50%, சத்தியம் 50% கிடையாது. கிருபையும் 100%, சத்தியமும் 100%. இப்போ இன்றைக்கு நாம் எதை கவனிக்க போகின்றோம்னா இந்த கிருபையும் சத்தியம்னா என்ன அப்படின்றத நாம் கவனிக்க போகின்றோம். இப்போ ஜீசஸ் மிஷன் is to bring grace and truth to the world. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதானமான ஊழியமே என்னவென்று சொன்னால் கிருபையையும் சத்தியத்தையும் இந்த உலகத்திற்கு கொண்டு வருவது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் கிருபை சத்தியம் என்பது வார்த்தையாக கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையும் சத்தியமும் ஒரு நபராக இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டது. கிருபை என்ன செய்கிறது என்று சொன்னா நாம் இருக்கிற வண்ணமாகவே நம்மை கிருபை ஏற்றுக்கொள்ளது. சத்தியம் என்ன செய்தது என்று சொன்னால் சத்தியம் நம்மை விடுதலையாக்கிற்று. ஆமென். ஸோ இன்றைக்கு இந்த கிருபை என்ற வார்த்தையை சொன்ன உடனே பலருக்கு பலவிதமான கருத்துக்கள். சிலருக்கு கிருபை என்று சொன்ன உடனே பாவத்திலிருந்து என்னை பிடிச்சு வெளியே தூக்குவதுக்கு பேர் தான் கிருபை. அதெல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் அந்த கிருபையினுடைய உண்மையான விளக்கம் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்ள போகின்றோம். கிருபை என்று சொன்னா என்னன்னா செப்பரேட் அப்படின்னு அர்த்தம், அல்லது பிரித்து விடு என்று அர்த்தம், அல்லது பிரித்து எடு அப்படின்னு அர்த்தம். கிருபைனா என்ன அர்த்தங்க? பிரித்து எடு. சொல்லுங்க எல்லாருமே. கிருபை என்றால் பிரித்து எடு அப்படின்னு அர்த்தம். அப்போ கிருபையினுடைய மீனிங்கே என்னன்னா பாவத்திலிருந்து மனுக்குலத்தை பிரிப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு கிருபை அனுப்பப்பட்டது. பாவம் செய்வதற்காக கிருபை அல்ல. கிருபையை கொண்டு தினம் தினம் பாவத்தை செய்து கடவுள் என்னை மன்னித்து விடுவார் என்று வாழ்வதற்காக கிருபை அல்ல. கிருபையானது பாவத்தின் வேரிலிருந்து நம்மை முழுவதும் பிடுங்கி எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால இன்னைக்கு கிருபை குறித்து நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிருபை என்று சொன்னா அதனுடைய மீனிங் செப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறேன். அதனுடைய மீனிங் மட்டும் கொஞ்சம் போடுங்க பாருங்க. அப்போ நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதல் நீதிமொழிகள் கடைசி அமைச்சிருக்கிறேங்க. அந்த ஒரு வேர்டு மட்டும் அமைச்சிருக்கிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாராவது ஒருவர் வாசிங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நானே வாசிக்கின்றேன். நீதிமொழிகள் பிரிந்து போகிறவன்
தன் நிச்சயின்படியே செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான். இது ஒரு நெகட்டிவா சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், பிரிந்து போகிறவன் தன் நிச்சயின்படி, அதாவது பிரிஞ்சு போறவன் அவனுடைய விருப்பத்தின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் என்ன பண்றாங்க, தலையிட்டு கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்படின்னா இங்க பிரிந்து போகிறவன் என்று எழுதப்பட்டுகிறது. அப்போ கிருபைனா என்னன்னா, மனுஷ விருப்பப்பட்டா பிரிஞ்சு போலாங்க. என்ன பண்ணலாங்க, மனுஷ விருப்பப்பட்டா பிரிந்து போலாங்க. அப்போ மனுஷ விடுதலை ஆகணும் அப்படின்னு நினைச்சானா அவனை விடுதலை செய்வது என்னவென்று சொன்னால், கிருபை அவனை விடுதலை செய்கிறதா இருக்கின்றது. அந்த பிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்களா நண்பா? கடைசியான உங்களுக்கு அதை போடுங்க பாருங்க. கிருபைனா என்னன்னா, இல்லை அது இல்லை, நான் கடைசியாக அமுச்சு விட்டுருந்தேன், வேர்ஸ் மட்டும் அமுச்சிருக்கேன். சரி பரவாயில்லை. ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளமானது என்னங்க, மரணம். ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். அந்த கிருபை வரணும் எல்லார் மேலும் பூரணமாய் பெருகி இருக்கிறது என்று சொல்லப்பட்டு. இந்த 2 வேர்டை போடுங்க. ரோமர் 6:23 எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க போகின்றோம். ரோமர் 6:23 வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ கிருபை ஆண்டவர் எப்படி காண்பிக்கிறார் என்று சொன்னா, ஒரு வரமாக, the gift of God என்று சொல்லப்பட்டது. grace is the gift of God. அப்போ கிருபை என்ன செய்யுதுன்னா, அந்த வரமானது நம்மை பாவத்திலிருந்து முழுவதுமாக பிரித்து விட்டு நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்துகின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமுமாய் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எதற்காக கிருபையாய் அவர் வெளிப்பட்டார் என்று சொன்னா, பாவத்திலிருந்து நம்மை பிரித்து எடுப்பதற்காக அவர் கிருபையாய் வெளிப்பட்டார். அதை தான் கொலோசியர் புத்தகத்தில் வாசிக்க முடியும். பாருங்க, இருளின் அதிகாரத்தில் இருந்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நம்மை உட்படுத்தினவர் என்று சொல்லுகின்றது. இருளின் ராஜ்யத்திலிருந்து பிரித்து தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் ராஜ்யத்திற்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது என்னவென்று சொன்னால் கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கிருபைக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. எபிரேய பதத்தில் 2 வார்த்தை இந்த கிருபை என்கின்ற வார்த்தைக்கு பொருந்தும். ஒன்று ரஹீம். சொல்லுங்க, ரஹீம். என்ன ஏதோ ஒரு பாய் பேர் சொல்றீங்களே அப்படின்னு. ரஹீம் அப்படின்னா என்னன்னா, கற்பம் என்று அர்த்தம், இல்லைன்னா கர்ப்பப்பை அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க, கர்ப்பப்பை. அதை அமைச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரஹீம் அப்படின்னா என்னன்னா கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பைக்கு இன்னொரு மீனிங் உண்டு. என்னன்னா, அந்த கர்ப்பப்பைக்கு கிரேஸ்ன்னு பொருளுங்க. என்னங்க, கிரேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் மகிமையில் இருந்த கர்த்தர், அவர் மரியாளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கர்ப்பப்பைக்குள்ள தேவனுடைய வித்தாய் வந்தார் இல்லைங்களா, அதைத்தான் கிருபையாய் வந்தவர் என்று வேதம் சொல்லுகின்றது. ஹல்லேலூயா. அப்ப கிருபைனா ஏதோ சாதாரணமா நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், கிருபையை கொண்டு. கிருபை இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் என்பதற்காக கிருபை அல்ல. கிருபையினுடைய முக்கியமான சத்தியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையின் வித்தா இருந்தவர், மரியாளுடைய கற்பத்திற்குள் வந்தார் அல்லவா, அதற்கு பேருதான் கிருபை என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் என்ன பண்ணாருங்க, இந்த உலகத்துல வெளிப்பட்டார். அப்போ கிருபைனா என்னன்னா, இயேசு கிறிஸ்து மனுஷனா இந்த உலகத்திற்கு வரும்படிக்கு ஒரு கற்பப்பைக்குள் வந்தார் அல்லவா, அதைத்தான் கிருபையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கிருபை அப்படின்னா என்னன்னா, பிரித்து விடு அப்படின்னு அர்த்தம், செப்பரேட் அப்படின்னு அர்த்தம். எதற்காக, எதிலிருந்து பிரிக்கிறதுன்னு சொன்னா, பாவத்தில் இருந்து நம்மையும் மனுக்குலத்தையும் முழுவதுமாக பிரித்து விடுக்கும்படிக்கு தேவகுமாரன் கிருபையாய் இந்த உலகத்திற்கு கற்பத்திற்குள் வந்தார் அல்லவா, அதைத்தான் இந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகின்றார். அப்போ 2 கொரிந்தியர் 6
16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16லிருந்து 18 வசனங்கள். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அடுத்த வசனம், ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து, நல்லா வாசிங்க, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், சொல்லுங்க, செப்பரேட் அப்படின்னு எழுதப்பட்டு பிரிந்து போய். அப்போ you are the temple of God, so that you have to separate your life from the past life. ஸோ இதற்கு முன்பதாக வாழ்ந்த உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டு இப்பொழுது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதா இருக்கிறது. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. எகிப்தில் இருக்கும் பொழுது 400 வருஷங்களுடைய அடிமைத்தனம் முடிந்த பின்பதாக தேவன் அவர்களை எகிப்தை விட்டு பிரித்து எடுத்து, பாருங்க, எகிப்தை விட்டு என்ன பண்றாருங்க, அவரு பிரித்து எடுத்து அவர்களை ஒரு இடத்திற்கு அனுப்பி அங்கே அவர்களுக்குள்ள ஆசரிப்பு கூடாரமாய் இருந்து அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த உலகத்திற்கு வந்தபடியினால ஜனங்களை பாவத்தை விட்டு பிரித்து எடுத்தவராய் இருக்கின்றார். பிரித்து எடுத்து அவர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகின்றார். ஏனென்று சொன்னால் அவர்களை அவர் தேவாலயமாக வைத்திருக்கின்றார். இப்போ கிருபை அப்படின்னா என்னன்னா பிரித்து எடு என்ற அர்த்தம். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், இந்த புறப்பட்டு பிரிந்து போய் என்கின்ற வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார், சீக்கிரமா புறப்பட்டு போங்க, சீக்கிரமா எழுந்து என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்க, சீக்கிரமா அப்பம் புசிங்க, சீக்கிரமா என்ன பண்ணுங்க, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சு புசித்து எல்லாம் உங்களுடைய பாதரட்சிகளை போட்டுக்கொள்ளுங்க, கையில கோலை பிடிச்சு கொள்ளுங்க, சீக்கிரமாய் புறப்பட்டு அவர்களை விட்டு என்ன பண்ணுங்க, பிரிந்து போய் நான் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஸ்தலத்தில் உங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படிக்கு, உங்கள் நடுவே உலாவும்படிக்கு நீங்கள் பிரிந்து போய் உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்திலே நீங்கள் வாசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். ஆகவே கிருபை அப்படின்னா என்னன்னா, பாவம் செய்த பின்பதாக நம்மை மன்னித்து கொண்டே இருப்பது என்று நாம் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. கிருபையானது நம்மை பாவத்தை விட்டு முழுவதும் நம்மை பிரித்து எடுக்கிறதா இருக்கின்றது. ஆமென். அதுதான் சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் நமக்கு நல்ல மனப்பாடமாக தெரியும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். பாருங்க, இது இந்த வசனத்திற்கு முன்பதாக அந்த பிக்சரை போட்டீங்களா, அதை போடுங்க. பாருங்க, ரஹாம் அல்லது ரஹீம் அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்படின்னா ஊம்னா என்னங்க? கற்பப்பை. அந்த கற்பப்பைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா கிரேஸ். கிருபைக்கு பேர் தான் என்னங்க? கற்பப்பை. அப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ள என்ன பண்றாருங்க? மறுபடியும் பிறக்கிறாருங்க. கிறிஸ்து என்ன பண்றாருங்க? மறுபடியும் பிறக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருபை உங்களுக்குள் வந்து பாவத்தை விட்டு உங்களை கிருபையானது முற்றிலும் பிரித்து விடுகிறது அல்லவா, அதற்கு பேரு தான் கிருபை, அதைத்தான் கற்பப்பை, அதைத்தான் ரஹீம் ஆர் ரஹாம் என்று எபிரேய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் தேவன் ஜனங்களோடு கூட வாசம் பண்ணும்படிக்கு எகிப்திலிருந்து ஜனங்களை பிரித்து எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே போட சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு நியமங்களை கொடுத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள் அவர் வாசம் பண்ணி ஜனங்கள் நடுவிலே உலாவி ஜனங்களுடைய தேவனாய் இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் ஆசரிப்பு கூடாரமாகவே மகா பரிசுத்த ஸ்தலமாகவே இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டவர்
கிருபையும் சத்தியமுமாய் வெளிப்பட்டு, இந்த கிருபை என்று சொன்னால் கற்பப்பை என்று அர்த்தம். மரியாளுடைய கற்பப்பைக்குள்ளாக சத்தியமாகிய கிறிஸ்து வெளிப்பட்டு ஜனங்களை பாவத்திலிருந்து பிரித்து எடுத்து வெளிச்சத்திற்குள்ள நடத்தின தேவகுமாரனாய் இருக்கின்றார். வெளிச்சத்திற்குள்ள நடத்தினவர் மாத்திரமல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவர்களை தேவாலயமாகவே மாற்றி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆமென். பாருங்க, இந்த யூதர்களுக்கு ஹே என்ற வார்த்தை சொன்னா ரொம்ப பிரியுங்க. என்னங்க சொல்லுங்க? ஹே ஹே. எல்லாருமே பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவோம்? ஹாய் அப்படின்னுவோம் இல்லைங்களா? ஹாய் அப்படின்னுவோம், ஹே அப்படின்னுவாங்க ஒரு சில பேர். ஹே அப்படின்னா என்னன்னா கிரேஸ் அப்படின்னு அர்த்தங்க. என்னங்க? ஹேனா கிரேஸ்னு அர்த்தம். இந்த கிரேஸ் அப்படின்னா பல அர்த்தங்கள் உண்டு. ஜீவன் அப்படின்னு அர்த்தங்க. என்ன அர்த்தங்க? ஜீவன் அல்லது உயிர் அப்படின்னு அர்த்தங்க. என்ன அர்த்தங்க? உயிர் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் உயிர் இருக்குங்களா? ஆமாம், சில பேருக்கு உயிர் இல்லாமல் இருக்கிற. ஸோ நமக்கு எல்லாருக்குமே என்ன இருக்குங்க? உயிர். அந்த உயிருக்கு பேர் தான் என்னங்க? கிரேஸ். அப்போ உங்களுக்கு உங்கள் பேரில் கிரேஸ் இருக்குதா இல்லையா? கட்டாயம் இருக்கு. மூச்சு இழுத்து வெள்ளினா கிரேஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இழுத்து விட்டுட்டே இருக்கிறீங்கன்னா கிருபைக்குள்ளே தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே கிருபை கொடுங்கன்னு கேட்காதீங்க, கிருபைக்குள்ளவே எங்களை வச்சிருக்கிறீங்களா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்போது ஒரு குழந்தை தாயினுடைய கற்பப்பைக்குள்ள அது எதனா தேவைன்னு கேட்குதுங்களா? கிடையாது. நான் ஒரு இடத்துல வீடு வாடகைக்கு பார்க்கலான்ட்டு வாடகைக்கு வீடு பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு இடத்துல எழுதி போட்டிருந்தா டூலெட் அப்படின்னு எழுதி போட்டோடனே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஒன்லி வெஜிடேரியன் அப்படின்னாருங்க. என்னது வெஜிடேரியனா? எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இல்லை 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 இல்லை, இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் நாம் அல்ல அப்படின்னு சொல்லி, நான் தாயின் கருவில் உருவாக முன்னே கருவுக்குள் இருக்கும் பொழுதே சூப்பு குடிச்சே வளர்ந்த ஆள், கருவுக்குள் இருக்கும் பொழுது பலவிதமான ஈரலை சாப்பிட்ட ஆள், மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல் எல்லா ஈரலையும் டேஸ்ட் பண்ண ஆள். நம்மளை போய் ஒன்லி வெஜிடேரியன், நோ இது நம்முடைய ராஜ்யம் அல்ல அப்படின்ட்டு வந்துட்டு. ஏன் சொல்கிறேன்னா, தாயின் கருவில் இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன தேவை என்பதை அந்த குழந்தை கேட்கறது கிடையாது. அந்த தாய் தான் அந்த குழந்தைக்காக அவங்கள அறியாமலேயே என்னென்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிட்றாங்க. என் ஒய்ஃப் ப்ரெக்னன்சியாக இருக்கும் பொழுது நைட்டு 12-1 மணிக்கெல்லாம் எழுந்து சாப்பிட்ருப்பா. என்னடா அது 12-1 மணிக்கெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா, அப்போ தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்காக சாப்பிடல, அவர்கள் குழந்தைக்காக சாப்பிட்றார்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால உங்களுக்காக ஆண்டவர் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த தாயினுடைய கற்பத்திற்குள்ள 10 மாதமாய் முழு வளர்ச்சி அடையும்படிக்கு தாயானவள் என்ன பிரயாசப்படுகிறார்களோ அதை காட்டிலும் தாயினும் மேலாய் கர்த்தர் நம்முடைய வளர்ச்சி பூரணமடைய வேண்டும், நம்முடைய வளர்ச்சி பலனடைய வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ள ஜீவனடைய வேண்டும், பலனடைய வேண்டும், புதிய சிருஷ்டியாய் நாம் உருவாக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மை போஷித்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே கிருபை என்று சொன்னா ஜீவன் அப்படின்னு அர்த்தம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து அதே யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன். அப்போ இயேசு எப்படி வந்தார்னா கிருபையாகவே வந்தாரு. கிருபையாய் வந்த தேவன் எப்படி வெளிப்பட்டார்னா முழு கிருபையாய் வெளிப்பட்டு ஜீவனை கொடுக்கிறவராய் வெளிப்பட்டார். அப்ப கிருபைக்குள்ள என்ன இருக்குங்க? ஜீவன் இருக்கிறது. அப்ப இயேசு கிருபையா வந்தாரு, அவருக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அதை தான் ரோமர்ல சொல்றார், பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற தேவனுடைய கிருபை வரமோ அவரால் உண்டான நித்திய ஜீவன் என்ற ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. ஓகே, ஸோ இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை சென் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சென், CHEN, சென் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென் என்கின்ற வார்த்தை 2 எபிரேய வார்த்தையிலிருந்து வந்திருக்குங்க. எத்தனை வார்த்தையிலுங்க? 2 எபிரேய வார்த்தை. மேலே உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்க. சென் என்கின்ற வார்த்தை 2 எபிரேய வார்த்தையிலிருந்து, ஒரு எபிரேய வார்த்தை செட். செட்னா என்னன்னா ஃபென்ஸ், வால், செப்பரேஷன். ஏற்கனவே சொன்ன செப்பரேஷன் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன். செட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா
சட்டா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. செட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபென்ஸ். ஃபென்ஸ்னா என்னங்க? ஒரு வளையம், வேலி. என்னங்க? வேலி அல்லது வால், ஒரு தடை சுவர் அல்லது செப்பரேஷன். அப்போ இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் என்ன இருக்கு? நடுவில் ஒரு தடை இருக்கு. அது போல தான் செட் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு வீட்டை சுற்றிலும் ஒரு வேலி இருக்குது இல்லையா, அந்த வேலிக்கு பேர் தான் என்னங்க? செட். இன்னொரு வார்த்தை பாருங்க, நூன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குங்க. நூன் அப்படின்னா என்னன்னா லைஃப் அப்படின்னு அர்த்தம், இல்லை கண்டினியூஷன் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா ஜென்ரேஷன் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா சீட் அப்படின்னு அர்த்தம். என்னங்க? சீட் அப்படின்னா என்னன்னா வித்து அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து நீங்க படிச்சீங்கன்னா சென் அப்படின்னு வரும். சென் அப்படின்னா என்னன்னா கிரேஸ், ஃபேவர், சாம், த எசன்ஸ் ஆஃப் லைஃப் ப்ரொடெக்டட் வித்தின் ஸ்ட்ரக்சர். அப்போ சென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செட் அப்படின்னா வால் அல்லது ஃபென்ஸ் அப்படின்னு அர்த்தம், வேலி அப்படின்னு அர்த்தம். அந்த வேலிக்குள்ள ஒரு சீடு அப்படின்னா ஒரு விதையை நம்ம விதைச்சு அந்த விதையை வளருவதற்காக ஏற்ற சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணுகின்றோம்? கொடுக்கும்படிக்கு அதை சுற்றிலும் என்ன பண்ணுகின்றோம்? வேலி அடைக்கின்றோம் இல்லைங்களா? அப்போ ஒரு வேலி அடைத்து அதற்குள்ளே ஒரு விதையை போட்டு அதனுடைய முழு வளர்ச்சி அடைவதற்கு பேர் தான் என்ன அர்த்தம்னா சென் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை இப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏற்கனவே அந்த கிருபை என்கின்ற வார்த்தைக்கு இன்னொரு எபிரேய வார்த்தையை சொன்ன ரஹீம் அப்படின்னு. ரஹீம்னா என்னன்னா கற்பப்பை அப்படின்னு அர்த்தம். இந்த கற்பப்பைக்குள்ள தேவன் என்ன வைக்கிறார்னா, உங்களையும் என்னையும் ஒரு சின்ன விதையாய், ஒரு சின்ன சீடாய் அதற்குள்ள வைத்து ஏற்ற சூழ்நிலையையும் ஏற்ற பாதுகாப்பையும் ஏற்ற போஷாக்கையும் அந்த வயிற்றுக்குள்ளாக நமக்கு கொடுத்து நாம் முழு வளர்ச்சி அடைந்த பின்பதாக ஒரு சாயலாக இந்த உலகத்திற்கு வெளியே வருகிறோம் இல்லையா, அதற்கு பேர்தான் கிருபை. ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன வேணாலும் செய்யலாம், என் பேர்ல எனக்கு கிருபை இருக்கு. ஆஹா, அது கிருபை அல்ல. கிருபை என்னன்னா, கிருபை என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை சென் அப்படின்னு அர்த்தம். சென் என்ற வார்த்தை செட், நூன் என்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. செட்னா என்ன அர்த்தம்னா வேலின்னு அர்த்தம். நூன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சந்ததியினுடைய வித்து என்ற அர்த்தம். அப்படின்னா ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள ஒரு கற்பப்பைக்குள் அந்த வித்தானது உள்ளே அந்த தண்ணீருக்குள்ளே ஒரு முழு வளர்ச்சி அடையும்படிக்கு தேவையான போஷாக்கும் தேவையான பாதுகாப்பும் இருக்கின்ற இடத்திற்கு பேர்தான் சென், அதற்கு பேர்தான் கிருபை. இப்போ இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் மகிமையாய் இருந்தவர், உலகங்களை சிருஷ்டித்தவர். இந்த உலகத்திற்கு அவர் எப்படி வந்தார் என்று சொன்னா, ஒரு மரியாளுடைய கற்பப்பைக்குள்ள ஒரு தேவனுடைய வித்தாய் வார்த்தையாய் அவர் உள்ளே வந்து அந்த வித்தானது வளர்ந்து இந்த உலகத்திற்கு ஒரு மனுஷனாய் அவதரிக்கப்பட்டது அல்லது மனுஷனாய் தோன்றியதல்லவா, அதுதான் கிருபை. இப்ப கிருபனா இயேசு கிறிஸ்து தான் கிருபையா இருக்கிறார். அப்போ உலகத்திலேயே மகா பரிசுத்தமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னா இந்த தாயினுடைய இந்த கற்பப்பையை தான் பரிசுத்தமான இடம்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம். என்னங்க? ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம். நான் இப்படியே ஒரு ஸ்டடி படித்தேன். நம்ம வெளியில் போகும்பொழுது பல சத்தங்களை கேட்குறோம் இல்லையா? பல சத்தம் கேட்குறோம். கேட்டிருக்கிறீங்களா? என்னென்ன சத்தம்? வண்டியினுடைய ஆர்ன சத்தம் கேட்குறோம். நம்ம சர்ச்சிலே பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? அழறாங்க. சில பேர் நீங்கள் உங்கள் ஆவியில் சொல்லிட்டுருக்குறீங்க, நீங்கள் போடுற சத்தமே பயங்கரமான சத்தமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு. நிறைய சத்தங்கள் வெளியில் போனால் நிறைய பாட்டு சத்தம் கேட்குறோம், கார் சத்தம் கேட்குறோம், பஸ்ஸு சத்தம் கேட்குறோம், என்னென்னவோ சத்தங்களை கேட்குறோம். ஆனால் ஒரு தண்ணி இருக்கின்ற ஒரு குளத்துக்குள்ள சுற்றி பல சத்தம் போடுற மிஷினை வச்சுட்டு, பஸ்ஸுங்களை வச்சு, பெரிய மோட்டர், ஒரு பெரிய ஜென்ரேட்டர் வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது.
நீங்க குழந்தை பிறந்த உடனே நீங்க அதை கொண்டு வந்து வெளியில வைத்து அந்த குழந்தைகிட்ட ஒரு பெரிய சத்தத்தை போட்டீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? என்ன பண்ணுங்க? அலறும். ஏன்னா கற்பத்துக்குள்ள இருக்கிற வரையும் அதுக்கு எந்த சத்தமும் கேட்கல. ஒரே ஒரு சத்தம் மாத்திரம் தான் கேட்கும். அம்மானுடைய ஹார்ட் பீட்டும் அப்பானுடைய சத்தம் மாத்திரம் தான் கேட்கும் அதுக்கு. ஆனா வெளியே வந்த உடனே பலவிதமான சத்தத்தை கேட்ட உடனே அதுங்க என்ன வந்துடுதுங்க? ஆட்டோமேட்டிக்கா பயம், பதட்டம், ஏதோ ஒரு அதிர்ச்சி என்ன பண்ணுதுங்க? வந்துடுது. அப்போ தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு பயங்கரமான ப்ரொடெக்ஷனுங்க. The safest place in the world is the womb of the mother. இப்போ உலகத்திலேயே பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம்னு சொன்னா கருவறை தான் பாதுகாப்பான இடம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதான் சங்கீதம் 91 நம்ம வாசித்தோம். அப்போ உன்னதமானவருடைய, சொல்லுங்க, உன்னதமானவருடைய மறைவில். அப்போ ஒரு வித்தானது தாயின் வயிற்றுக்குள்ள இருந்து அது பூரண வளர்ச்சி அடைகின்ற வரைக்கும் எவ்வளவு பாதுகாப்பு அதை சுற்றிலும் இருக்கிறதோ அதுதான் தேவ கிருபை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியையும் தேவனுடைய கிருபையானது சூழ்ந்து இருக்கின்றது. அந்த தேவ கிருபை உங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அந்த தேவ கிருபை உங்களுக்கு ஜீவனா இருக்கிறது. அந்த தேவ கிருபை உங்களுக்கு வேலையா இருக்கிறது. அந்த தேவ கிருபை உங்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, பாவத்திலும் இருந்தும், வியாதியிலிருந்தும், சாபத்திலிருந்தும், இருளிலிருந்தும் உங்களை பிரித்து எடுக்கிறதா இருக்கிறது. இப்ப நீங்க வெளியே வரல பாவத்திலிருந்து, உங்களை கிருபையானது வெளியே கொண்டு வந்தது. அதுதான் சத்தியம். அப்போ இந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன பண்ணாருங்க? வாசம் பண்ணினார். அப்போ வார்த்தைனா குமாரனாகிய கிறிஸ்து மகிமையா இருந்தவர் வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். அப்படின்னா மரியாளுடைய கற்பத்திற்குள்ள அவர் ஒரு தேவனுடைய வித்தாய் மனுஷனாய் வந்து அவர் இந்த உலகத்திற்கு தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். அதுதான் கிருபை. அந்த தேவ கிருபை என்ன பண்ணது என்று சொன்னால் நம்மை இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொண்டது. அதே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் விபச்சார பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து நிற்க வைத்து மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெரியோரிலிருந்து சிறியோர் முதல் என்ன பண்றாங்க? கல்லை எடுத்து கொண்டு வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு என்ன பண்றாருங்க? குனிந்து தரையில எழுதுகின்றார். எழுதினதை வாசித்த ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் கல்லை தூர எறிந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் இருந்து அவளை பார்த்து சொல்றாரு, மகளே, ஸ்திரீயே, போ, இனி நீ பாவம் செய்யாதே. அப்போ அந்த ஸ்திரீயை கிருபை என்ன பண்ணதுன்னா, இயேசு கிறிஸ்துவாகிய கிருபை மற்ற ஜனங்களை விட்டு, அந்த நியாயம் தீர்க்கிற மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தது போல தேவனுடைய கிருபையானது நம்மை நியாய தீர்ப்பிலிருந்து காக்கிறதா இருக்கிறது, பிரித்து எடுக்கிறதா இருக்கிறது. இல்லைன்னா அந்த ஸ்திரீ அன்னைக்கே முடிச்சிருப்பாங்க. ஆனால் கிருபையும் சத்தியமாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து, கிருபை என்றால் அவருக்குள் ஜீவன் இருந்ததல்லவா, அந்த ஸ்திரீக்கு மறுபடியும் ஆண்டவர் ஒரு வாழ்வை கொடுத்து அவளை காப்பாற்றினவராக இருக்கிறார். அதுதாங்க கிருபை. அப்போ அந்த அம்மாவை என்ன பண்ணுச்சுங்க? அந்த பாவத்தில் இருந்தோ, அந்த நியாய தீர்ப்பில் இருந்தோ, அந்த ஆக்கினை தீர்ப்பில் இருந்தோ அந்த அம்மாவை பிடிச்சு தூக்கி எடுத்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிற்க வைத்தது அல்லவா, அது பேர் தான் கிருபை. பழைய ஏற்பாட்டில் லோத்து என்கின்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறாரு. அவன் பேர்ல கிருபையா இருக்கிறாரு. ஆனா அவனை அந்த சோதம் குமாரை விட்டு வெளியே என்ன பண்ணுங்க, ஓடுங்க அப்படின்னு சொல்றாங்க தூதர்கள் எல்லாம். ஆனா அவர்கள் தாமதித்து கொண்டிருந்த பொழுது தேவ தூதர் என்ன பண்ணாராம், லோத்துவையும் அவருடைய பிள்ளைகளையும் அப்படியே பிடிச்சு தூக்கி வேற இடத்துக்கு கொண்டு வந்து நிற்க வச்சுட்டாருங்க.
அதுதான் தேவ கிருபை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை, பாஸ்டர் என் வாழ்க்கை எந்த சூழல் இருக்கு பாஸ்டர், என்னால் நவரவே முடியல, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல, என்னால் எந்த காரியத்தை எடுத்தாலும் என் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிறேன், பலவீனத்தை சந்திக்கிறேன், பலவிதமான தடைகளை சந்திக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய கிருபையானது உங்களுடைய சூழலிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து வேற இடத்திற்கு உங்களை கொண்டு போய் நிறுத்த உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். அப்போ கிருபை என்று சொன்னால் ப்ரொடெக்ஷன் ஓவர் சீட், வித்தை சந்ததியை சூழ்ந்து கொள்ளும் பாதுகாப்பு தான் கிருபையாய் இருக்கின்றது. தாயின் வயிற்றில் இருக்கிற அந்த கருமுட்டைக்கு தேவையான வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் கொடுப்பது எப்படி அந்த தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கற்பப்பைக்குள்ள இருக்கின்ற அந்த சூழலை கொடுக்கின்றதோ அது போலவே தேவனுடைய கிருபை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த கிருபையும் சத்தியமாய் வெளிப்பட்டார். இப்போ அந்த கிருபைனா என்னன்றதை பார்த்தோம். ரெண்டாவது சத்தியமாய் வெளிப்பட்டார். கமா போடல அந்த வார்த்தையில். யோவான் 1:14 பார்த்தீங்கன்னா கிருபை கமா சத்தியம் கமான்னு போடல. கிருபையும் சத்தியம் அப்படின்னா என்ன, ஒரே வேர்டு தான் அது. வாசிங்க, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். இந்த நிறைந்தவராய் என்கின்ற இடத்துல தான் என்ன போடப்பட்டிருக்கு, கிருபை போடப்பட்டிருக்கு. அப்ப மேல இருக்கிற இந்த வார்த்தையாகிய தேவன் மாமிசமாகி என்று கமா போட்டிருக்கு. அப்படின்னா அந்த வார்த்தையாகிய தேவன் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்படின்னா கிருபையும் சத்தியமும் ஒரே நபர் தான். கிருபை தனி, சத்தியம் தனி கிடையாது. கிருபையும் சத்தியமும் ஒரே நபர் தான். கிருபை என்று சொன்னால் தாயினுடைய கற்பத்திற்குள் இருக்கின்ற அந்த பாதுகாப்பு. சத்தியம் என்று சொன்னால் அந்த கற்பத்திற்குள் தேவன் வைக்கின்ற வித்தாகிய ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து தான் சத்தியமாய் இருக்கின்றார். ஆகவே தான் யோவான் 8:32 சொல்லுகின்றது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் என்ன பண்ணுங்க, உங்களை விடுதலையாக்கும். அப்ப பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கியது இந்த கிருபையும் சத்தியமும் சேர்ந்து பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குறது. அப்ப பாவம் என்ன பண்ணுதுன்னா, அதாவது கிருபை நம்மை பாவத்தை விட்டு பிரித்து எடுக்கிறது. இந்த சத்தியம் என்ன பண்ணுகிறதுனா நம்மை கழுவி நமக்குள் ஜீவனை கொடுத்து புது சிருஷ்டியாய் நம்மை மாற்றுகின்றது. இப்போ யோவான் 14 அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகின்றது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன், என்னை அன்றி ஒருவனும் என்ன பண்ண மாட்டான், பிதாவின் இடத்திற்கு வரான் என்று சொல்லி. அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், தேவனுடைய குமாரன் தான் சத்தியமாய் இருக்கிறார், சத்தியம் நம்மை விடுதலையாக்குறது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர். முதல் பார்த்தோம், சத்தியத்தையும் அறியீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணுங்க, விடுதலையாக்கும். இங்க 36ஆம் வசனத்துல குமாரன் உங்களை விடுதலையாக்கிறார். அப்ப சத்தியம்னா என்னன்னா தேவனுடைய குமாரன் என்பதுதான் சத்தியம். அந்த தேவனுடைய குமாரனை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது சத்தியமாகிய அவர் நம்மை விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ அதே யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சத்தியமாகவும் வசனமாயும் இருக்கின்றார். எப்படிங்க, சத்தியமாயும் வசனமாயும் இருக்கிறார். அதுதான் சொல்லுகின்றது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குறது என்று சொன்னா அந்த சத்தியம் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அவர் எப்படி விடுதலை ஆக்குகிறார் என்று சொன்னால் அவருடைய வசனத்தை கொண்டு. என்ன விடுதலை என்று சொன்னால் அந்த வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறதா இருக்கிறது. ஆமென். அப்போ கிருபையும் சத்தியமும் அப்படின்னா என்னன்னா, தேவகுமாரன் மரியாளுடைய கற்பத்திற்குள்ள தேவனுடைய வித்தாய் வந்து மனுஷனாய் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டு சத்தியமாய் வெளிப்பட்டு அவர் மூலமாய் வந்த இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் ஒவ்வொரு மனுஷனையும் கழுவி அவர்களை தேவ ஆலயமாய் மாற்றினார் அல்லவா. அதுதான் கிருபையும் சத்தியமாய் இருக்கின்றது. ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளினுடைய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அப்ப பாவம் மரணம் என்ற பிரமாணம், அதுக்கு மேல ஒரு பிரமாணம் இருக்கு, கிருபை சத்தியம் என்கின்ற பிரமாணம். அந்த கிருபை சத்தியம் என்கின்ற பிரமாணமாகிய
கிறிஸ்துவின் பிரமாணத்தை கொண்டு பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அதை தான் யோவான் சொல்லுகின்றார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரனே தேவனுடைய சத்தியமாயிருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ அதே 18ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அது எப்படி எனில், எல்லாருமே சேர்ந்து வாசித்து முடிக்கலாம். அது எப்படி எனில், மாம்சத்தில் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை பாருங்க தேவனே செஞ்சாருங்க. யார் செஞ்சாருங்க? தேவனே செஞ்சாருன்னா எப்படின்னா, தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு மாமிசமாய் அனுப்பினார் அல்லவா, அதுதான் தேவனுடைய செயல். தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதுதாங்க கிருபையின் சத்தியமும் செய்ததுங்க. மனுஷனால செய்யவே முடியாதுங்க. ஆகவே தேவனே செஞ்சாரு. எப்படி செய்தார் என்று சொன்னால், ஒரு நபரை கொண்டு செய்தார். அந்த நபர் தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த நபர் கிருபையும் சத்தியமாய் வெளிப்பட்டார். அந்த கிருபை பாவத்தை விட்டு நம்மை பிரித்து எடுத்து சத்தியம் மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறது. அதே யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகின்றது, தலைமையானவருடைய பலியின் மூலமாய் வந்த தண்ணீர் உடன்படிக்கை சத்தியம் அதுவே. ஆகிலும் போர்ச்சவர்களில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் என்ன பண்ணாங்க? குத்தினான். உடனே ரத்தமும் பாரு கமா போடல. என்ன போடல? கமா போடல. கிருபையும் சத்தியத்திற்கு என்ன போடல? கமா போடல. பாவ மரணத்துக்கு என்ன போடல? கமா போடல. ரத்தமும் தண்ணீருக்கு கமா போடல. அப்போ மரணமும் பாவம் ஒன்னாவே ஒட்டி இருக்கு. அப்போ அந்த மரணமும் பாவத்தையும் அதிலிருந்து பிரித்து எடுக்கும்படிக்கு கிருபையும் சத்தியமும் சேர்ந்து ஒரு நபரா வராரு. வந்த பொழுது அவருக்குள்ள என்ன இருக்குன்னா, ரத்தமும் தண்ணீரும் இருக்கிறது. இந்த ரத்தம் என்ன பண்ணுகிறது? பாவங்களை கழுவுகின்றது. இந்த தண்ணீர் நமக்கு என்ன பண்ணுகிறதுனா, ஜீவனை தருகிறதா இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னாரு, நானே ஜீவ தண்ணீரா இருக்கிறேன். ஒரு தாகமாயிருந்தால் என்னிடத்துக்கு என்ன பண்ணுங்க? வரக்கடவன். என்னிடத்தில் வந்து இலவசமாய் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன். யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டு ஓடும் என்று. யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கிறது. அந்த ட்ரூத்தினுடைய பிக்சர் மட்டும் போட்டுருங்க, கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ கிருபைனா என்னன்னு பார்த்தோம், சென் அப்படின்னு பார்த்தோம். என்னங்க சென்? சென்னுனா ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள அந்த தண்ணி குடம்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி குடத்துக்குள்ள ஒரு சின்ன வித்தானது உள்ள இருந்து அது முழு வளர்ச்சி அடைக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் கிருபை. சத்தியம் அப்படின்னா என்னன்னா, சத்தியம் சொல்லுங்க, அதுக்கு மேல் பிக்சரை போடுங்க. எமிட் சொல்லுங்க. எமிசிட் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது, வாந்தி எடுத்தா போடுவாங்க. எமிட் சொல்லுங்க. எமிட். இந்த எமிட் என்ற வார்த்தை 4 எபிரேய வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. எத்தனை எபிரேய வார்த்தைங்க? அலெஃப், மெம், நூன், டவ். இந்த 4 எபிரேய வார்த்தையிலிருந்து எமிட் என்ற வார்த்தை வந்திருக்கு. இந்த 4 எபிரேய வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு பாருங்க. அலெஃப்னா ஸ்ட்ராங்னு அர்த்தம், மெம்னா வாட்டர் அண்ட் பிளட்னு அர்த்தம், நூன்னா அந்த சீட் மாதிரி வித்து லைஃப்னு அர்த்தம், டவ்னா கிராஸ் மாதிரி இருக்கு பாரு, கவனன்ட்னு அர்த்தம். அப்போ இந்த முழு முதல் வார்த்தை மட்டும் AMNTN அப்படி எடுத்தீங்கன்னா எமிட் அப்படின்னு வருங்க. எமிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் அப்படின்னு அர்த்தம். இந்த கீழே இருக்கின்ற ஸ்ட்ராங், வாட்டர், லைஃப், கவனன்ட், இது இந்த 4 வார்த்தையும் சேர்த்து படிச்சோம்னு சொன்னா, தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வித்தானவர் சிலுவையிலே ரத்தம் தண்ணீரும் சிந்தினபடினால உடன்படிக்கை நம்மோடு கூட செய்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தங்க. சத்தியனா என்ன அர்த்தங்க பாருங்க. அலெஃப்னா ஸ்ட்ராங், மெம்னா வாட்டர் அண்ட் பிளட், நூன்னா சீடு வித்து, கவனன்ட். அப்போ தேவகுமாரன் ஆகிய ஸ்திரீயின் வித்தானவர் மாம்சத்திலே ரத்தத்தோடும் தண்ணீரோடு கூட வந்து நம்மோடு கூட சிலுவையிலே உடன்படிக்கை செய்தார்.
இப்ப கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னா இவ்வளவு அர்த்தம் இருக்குங்க. இப்போ உங்களுக்காக என்னென்னலாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் பாருங்க. ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள ஒரு வித்தா கற்பத்திற்குள்ள வந்து அது ஒரு சாயலாக பிறந்து அந்த சாயல் சிலுவையில் அடிக்கப்பட்டு அந்த சாயலை சிலுவையில் கடைசியாக போர்ச்சேவகன் தன் விழாவில ஈட்டில குத்துகின்றான். அதில் குத்தின பொழுது இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. அதற்கு பேர்தான் சத்தியம். இந்த சத்தியம்தான் உங்களை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலையாக்கியது. ஆகவே தான் யோவான் சொல்லுகின்றார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானீர்கள். அப்போ அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்ற வார்த்தைக்கு விளக்கம் என்னன்னா, தாயினுடைய கற்பத்திற்குள்ளே ஸ்திரீயினுடைய வித்தாய் வந்த இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி அவருடைய விழாவிலே குத்தப்பட்ட ஈட்டியினாலே ரத்தமும் தண்ணீரும் வந்து மனுஷனோடு கூட உடன்படிக்கை செய்தார் அல்லவா? அதற்கு பேர்தான் கிருபையும் சத்தியமும். என்ன உடன்படிக்கை செய்தார்னா, இனி நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்தார். இனி உங்க பேர்ல நான் கோபமா இல்லை, உங்கள் பேரில் நான் அன்பா இருக்கிறேன் என்று உடன்படிக்கை செய்தார். உங்கள் பேரில் நான் கிருபையா இருக்கிறேன் என்று உடன்படிக்கை செய்தார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகின்றேன். ஒருவேளை என் வாழ்க்கையில் இந்த காரியத்திலிருந்து என்னால் மீண்டு வர முடியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, நம்மளால் செய்ய முடியாததை தான் தேவனே செய்தார். தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அவருக்குள்ளாக அவருடைய மாம்சத்தில் பாவத்தையும் மரணத்தையும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்த்தார். நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த வீடியோ ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகின்றேன். நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக போக வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. ஆகவே தான் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையின் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அவர் கிருபையும் சத்தியமாய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு பாவத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை பிரித்து எடுத்து மரணத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை பிரித்து எடுத்து உங்களுக்கு ஜீவனையும் பலனையும் தர உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இருக்கிறவங்களே கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த ஆராதனை நாம் முடிக்கலாம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. மனுஷனால் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு மகிமையின் கர்த்தராகிய தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு கிருபையும் சத்தியமுமாய் மரியாளுடைய கற்பத்திற்குள்ள ஒரு வித்தாய் இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்து தேவகுமாரனாய் மகா பரிசுத்த ஸ்தலமாய் இந்த உலகத்திலே ஆசரிப்பு கூடமாய் ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து ஜனங்களை விடுதலை செய்து ஜனங்களை ஏற்றுக்கொண்டு ஜனங்களை காப்பாற்றி அன்பு கூர்ந்து சிலுவையிலே அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து விழாவிலே குத்தப்பட்டவராய் இரத்தமும் தண்ணீரும் வழிந்து மனுக்குலத்திற்கு ஜீவனையும் சமாதானத்தையும் தந்து மனுக்குலத்தை ஆசீர்வதித்த உம்முடைய தயவிற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அந்த கிருபையானது உம்முடைய ஜனங்களை பிரித்து எடுத்து வெளிச்சமாய் வைக்கட்டும். சத்தியமானது மரணத்தின் கிரியைகளை அழித்து வியாதியின் கிரியைகளை அழித்து சாபத்தின் கிரியைகளை அழித்து அவர்களுக்குள்ளே ஜீவனை கொண்டு வரட்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலேயும் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. அவருடைய வாழ்விலே நீண்ட நாளாய் தடைப்பட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நீர் நீக்கி உம்முடைய குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானீர்கள் என்று சொன்னவர் அநேகருக்கு விடுதலையை தந்து அவர்களை ஆசீர்வாதமாய் வைப்பீராக. இந்த மாலை வேளையில் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே.
காட் bless யூ. சமாதானமாய் போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேங்க்யூ.